நீதி கதைகள் டிவி. அது ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல சீத்தம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆறும் இருந்துச்சு. ராமாபுரம் பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளி, ஆடு மாடு, நல்ல மனுஷங்களோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சீத்தம்மாவுக்கு சிவையா அப்படிங்கிற புள்ளையும், ராதா அப்படிங்கிற மருமகளும், கிரி அப்படிங்கிற பேரனும் இருந்தான். பாட்டிக்கு ரொம்ப வயசானாலும் கூட அவங்க சமையல் ரொம்ப சுவையா செய்வாங்க. ராமபுரம் அப்படிங்கிறது சின்ன கிராமம் அப்படிங்கிறதுனால காலையில சூரியன் வரும்போதே சின்ன சின்ன குருவிங்க கத்துற சத்தம், கோழி கூவுற சத்தம், ஆத்துல தண்ணி போற அந்த சத்தம், இதோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சீத்தம்மாவோட புள்ளையான சிவையா ஒரு நல்ல விவசாயி. எப்பவுமே விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். பாட்டி, இன்னைக்கு உன் கையால எனக்கு எறா குழம்பு செஞ்சு தரியா? சரி பாகிரி, நம்ம ஊரு ஆத்துல எறா நல்லாவே கிடைக்கும். நீ போய் பிடிச்சுக்கிட்டு வா, நான் குழம்பு வச்சு கொடுக்கறேன். அப்பதான் அந்த பக்கமா வந்த கிரியோட நண்பராமும், எங்கடா போய்கிட்டு இருக்க? எறா பிடிக்க ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். நேற்று மழை பெஞ்சதில்ல, ஆறு குளம் எல்லாமே ரொம்பி போய் கிடக்குது. பனை மரத்துல இருந்து காஞ்சி போன இலையெல்லாம் விழுந்திருக்கு. அதே மாதிரி பனம்பழமும் விழுந்திருக்கு. நிறைய அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து நம்ம ஆத்துல தான் கலந்துருக்கு. அதனால பகல் நேரத்தில் எறா நமக்கு கிடைக்காது. ராத்திரி நேரத்தில் வேணும்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிடா, எதுக்கும் ஒரு தடவை போய் பார்க்கலாம். பாத்தியா நிலமை எப்படி இருக்குன்னு இப்போ புரியுதா? ஐயோ, எனக்கு இன்னைக்கு எறா கிடைக்காது போலையே. பாட்டிக்கிட்ட எறா பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். எனக்காக பாட்டி வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே எறாவும் கிடைக்கல. இப்போ என்னடா பண்ணுறது? என்னப்பா ஆச்சு? எறா பிடிச்சுக்கிட்டு வரேன்னு காலையில போனவன் இப்பதான் வீட்டுக்கு வர. இவ்வளவு நேரம் எறா பிடிச்சுக்கிட்டு வராம அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லை பாட்டி, இவ்வளோ நேரம் எறா பிடிக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேற்று பெஞ்ச மழையில் எல்லா அழுக்கு தண்ணியும் சேறு தண்ணியும் ஆற்றுல வந்து கலந்துடுச்சு. தண்ணி வந்த வேகத்தில் எறா எல்லாம் ஆற்றுலையே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு போல. எவ்வளோ தேடியும் ஒரு எறா கூட கிடைக்கல. ரொம்ப நேரம் பார்த்தேன், எறா கிடைக்கல. அதனால திரும்ப வீட்டுக்கே வந்துட்டேன். அப்ப பாட்டி அவங்க பேரை சொன்னதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய புள்ளையான சிவையாவை கூப்பிட்டியா? என்னம்மா? பாருடா, உன் புள்ள என்ன பண்ணிருக்கான்னு வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்கான். டேய், கதை பேச சொன்னா நல்லா கதை பேசிக்கிட்டு இருப்ப. ஆனா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆளு வளர்ந்துருக்கியே தவிர அறிவு மட்டும் வளராம அப்படியே இருக்குது. ஒரு வேலையாவது உருப்படியா செய்றியா? ஊரை சுத்தி வர சொன்னா நல்லா சுத்தி வருவ. இருமா, நான் போய் பிடிச்சிட்டு வரேன். அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு என்ன தெரியும்? நீ போ, வயல்ல இல்ல வயல்வெளியில கல்லுங்களை எல்லாத்தையும் தூக்கி பாரு. அதுக்கடியில யாரா இருக்கும், பிடிச்சிக்கிட்டு வா. இப்படியே செல்லம் கொடுத்து அவனை பிரயோஜனம் இல்லாதவனாக்கிடு அப்படின்னு புள்ளைய திட்டி சிவையா எற பிடிக்கிறதுக்காக போனாரு. அப்ப வழியில சிவையாவோட நண்பனான ராகவையாவை பார்த்தாரு. டே சிவா, என்னடா ரொம்ப நாளா என் பார்வையில் நீ படவே இல்லையே? ஒன்றும் இல்லடா, வயல்ல அதிகமாக வேலை இருந்துச்சு, அதான் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லை, மழையும் பெய்யல, என் வயல்ல தண்ணி வசதியும் இல்லை. அதனால விவசாயம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுடா. யாரா எதனா கிடைக்குதான்னு அம்மா போய் பார்க்க சொன்னாங்க, அதான் போய்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா எறா குழம்பு நல்லா வைப்பாங்கடா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெறும் குழம்ப சாப்பிட்டா கூட சுவையா இருக்கும். சாப்பாடு இல்லைனாலும் வெறும் குழம்ப கூட நான் ஊற்றி குடிப்பேன். உங்க அம்மா வயசானாலும் நல்லா சமைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சிவையா பேசி முடிச்சிட்டு வயலுக்கு போய் அங்க பாறை சின்ன சின்ன கல்லு இருந்தா அதை எடுத்து பார்த்தாரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல நல்ல எறாக்கள் அவருக்கு கிடைச்சது. அது எல்லாத்தையுமே பிடிச்சுக்கிட்டு ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. சிவையா எற எடுத்துக்கிட்டு போறத பார்த்து ஊஜனங்க எல்லாருமே இன்னைக்கு சீத்தம்மாவோட வீட்டுல இருந்து எறா குழம்பு மனம் வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது கேட்டுக்கிட்டு இருந்த சிவையா சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். தூரத்துல நின்னே புள்ள எறா எடுத்துட்டு வரத பார்த்து சீத்தம்மா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த எறாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. உன்னை பார்க்கும்போது அந்த காலத்துல உங்க அப்பா போய் எறா பிடிச்சுக்கிட்டு வர மாதிரியே நீயும் வரடா. உங்க அப்பாவும் இப்படி போனாரா அப்படி கொண்டு வந்தாரான்னு இருப்பாரு. நீயும் அதே மாதிரி தான் இருக்க. பாட்டி,
இந்த எறா குழம்ப எப்படி வைப்ப? முதல்ல உங்க அப்பா கொண்டு வந்திருக்கிற இந்த எறாவோட ஓடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி நல்லா கழுவி அடுப்பை பத்த வச்சு அடுப்புல இந்த எறாவை போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா பூண்டு, மிளகா, தனியா, தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி குழம்பு வைக்கணும்டா. அன்னைக்கு சீதம்மா பாட்டி எறா குழம்பு வச்ச உடனே அந்த மனம் ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் பரவி அம்மா குழம்பு வச்சுட்டாங்க அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே எறா குழம்பு அப்படின்னு சொன்னா போதும் அவங்க வாயில வர முதல் வார்த்தை சீத்தம்மா பாட்டி தான். சீத்தம்மா பாட்டி எறா குழம்பு வச்சாங்கன்னா அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க குழம்பு கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த குழம்பு. அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பாட்டி குழம்ப வச்சு முடிச்சுட்டாங்க. குழம்பு நல்லபடி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உடனே புள்ளியான சிவையாவையும் மருமகளான ராதாவையும் பேரனான கிரியையும் கூப்பிட்டாங்க. எப்போ பாட்டி சாப்பாடுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு திடீர்னு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அந்த சொந்தக்காரங்க வேற யாரும் இல்ல, பாட்டியோட பிறந்த வீட்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்த உடனே சீத்தம்மா பாட்டி மட்டும் இல்ல, அவங்க புள்ளியான சிவையாவும் மருமகளான ராதாவும் பேரனான கிரியும் கூட வரவேற்றாங்க. என்ன பாட்டி, எறா குழம்போட மனம் ஊருக்குள்ள வரும்போதே வந்துருச்சே. நாங்க வரோம் அப்படிங்கறத உங்களுக்கு முன்னாடியே யாராவது சொல்லிட்டாங்களா என்ன? எங்களுக்காக எறா குழம்புலாம் வச்சிருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எப்பவும் போலதான் சமைச்சேன். ஆமா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லாதான் இருக்கோம் பாட்டி. உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சே, உனக்கு கண்ணெல்லாம் எப்படி தெரியுது? உடம்பு நல்லாதான் இருக்கா? எனக்கு என்னம்மா, என் உடம்பு நல்லாதான் இருக்கு. வாங்க, சமைச்சு முடிச்சிட்டேன், வந்து எல்லாரும் உக்காருங்க, சாப்பிட்டுட்டு மத்த கதையை பேசிக்கலாம். பாட்டி, சாப்பாட்டை வாயில போட்டா போதும், எறா குழம்போட மனமும் சுவையும் எப்படி இருக்கு தெரியுமா? எறா பிடிச்சிட்டு வானா பிடிக்க தெரியாது, ஆனா வாய் மட்டும் நல்லா பேசுற. காலையில போனவன் ஒரு எறாவாவது பிடிச்சிக்கிட்டு வந்தியா? ஆனா வாய் பேச சொன்னா நல்லா பேசுற. சரி, பரவாயில்ல விடுப்பா, குழந்தை வயிறாரா சாப்பிடட்டும். பாவம், காலையில இருந்து இதுக்காகவே அவன் எதுவுமே சாப்பிடல. எறா கொண்டு வந்தது உன் பிள்ளைக்கும் சேர்த்து தானே? அப்படி இருக்கும்போது அவன் சாப்பிட்றதுல என்னடா தப்பு? பாட்டி, நான் சும்மா சொல்லல, எறா குழம்பு நல்லா தான் வச்சிருக்க. இவ்வளவு சுவையான எறா குழம்ப நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைனா பாத்துக்கோ. இனி எறா குழம்பு சாப்பிடணும்னா இதுக்காகவே இந்த வீட்டுக்கு வரணும் போல தெரியுதே. சொந்த பந்தம் எல்லாரும் எறா குழம்பு வச்சா சீத்தம்மா மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட என்னடா இப்படியெல்லாம் பாராட்டி பேசுறாங்களான்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே உன்ன மாதிரி யாராலையும் எறா குழம்பு வைக்க முடியாது. நான் சமைச்சதுல என்னம்மா இருக்கு? நீங்க வயிறார சாப்பிட்டுட்டு போங்க, அதுலதான் எனக்கு சந்தோஷமே கிடைக்கும். எங்க அத்தை இந்த எறா குழம்பு மட்டும் இல்ல, என்ன குழம்பு செஞ்சாலும் நல்லா தான் செய்வாங்க. நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, என் சொந்த பந்தம் எல்லாரும் எப்பவுமே அதனாலதான் அத்தை கையாலேயே சமைக்க சொல்றது. அதுலயும் இந்த எறா குழம்பு பத்தி சொல்லவே தேவையில்லை, அவங்க வைக்கிற மாதிரி யாரும் வைக்க மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து வாயார புகழ்ந்தது போதும், முதல்ல மனசார சாப்பிடுங்க. அவங்க சொல்றது உண்மைதாம்மா. உன் அளவுக்கு இவ்வளோ சுவையா எறா குழம்ப யாரும் வைக்க முடியாது. காலையில எறா பிடிக்க போனப்ப என் நண்பன் ராகவனை பார்த்தேன். அவனும் இதைத்தான் சொன்னான், உங்க அம்மா செய்யற எறா குழம்பு அமிர்த மாதிரி இருக்கும்னு. டேய் சிவையா, ராகவன் ரொம்ப நாள் ஆச்சுட நம்ம வீட்டுக்கு வந்து, இன்னைக்கு பார்த்தேன்னு சொல்ற. ஒருவேளை சாப்பிட்றதுக்கு அவனை கூப்பிட்டுருக்கலாம்லடா. நான் வீட்டுக்கு வர சொல்லிதாம்மா கூப்பிட்டேன், நேரம் இல்லைன்னு அவன் தான் வரல. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பாசத்தோட சமைச்சா எறா குழம்பு மட்டும் இல்ல, எது செஞ்சாலும் சுவையாதான் இருக்கும். ஒரு காலத்துல ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஊர்லயும் எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாம 4 நண்பர்கள் இருந்தாங்க. ஏதாவது வேலைக்கு போகணும்னு சொல்லியே 5 வருஷம் ஓடி போச்சு. நம்ம வயசு பசங்கள்லாம் நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாம ஏன் தான் இப்படி இருக்கோமோ? என்ன வேணும்னாலும் சொல்லு, நாம இப்படி இருக்க நாம தான் காரணம். நாம மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தோம்னா, நம்ம கூட படிச்சானே ராஜேஷ், அவனை மாதிரி எதனா வேலைக்கு போய் சேர்ந்துருப்போம். இல்லைன்னா எனக்கு வேலைக்கு போறதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனை மாதிரி விவசாயமாவது பண்ணியிருக்கணும். டேய், எதுக்குடா இவ்வளோ கவலைப்படுற? இப்போ நமக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷத்துக்குள்ள நிச்சயம் வேலைக்கு போயிடலாம்.
இப்படி கதை சொல்ல சொன்னா நல்லாவே சொல்லுவ. ஆனா வேலை தேடுறதுக்கு எதனா முயற்சி பண்றியா? எந்த முயற்சியும் பண்றது இல்ல. பட்டணத்துக்கு போய் எதனா வேலையும் தேடுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்குடா. ஆனா வாழணும்னா வேலைக்கு தான் போகணுமா என்ன? எதனா வியாபாரம் ஆரம்பிக்கலாம்ல? என்னது வியாபாரமா? அதுக்கு என்ன கொஞ்சமாவா பணம் செலவாகும்? அதிகமா பணம் செலவாகாது. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டப்படி செஞ்சோம்னா ₹1 கூட செலவு இருக்காது. அப்படியாடா? சரி வாடா, இத பத்தி நாம இந்த இடத்துல பேச வேண்டாம். வயலுக்கு போய் பேசலாம். அப்ப யாரும் நாம பேசுறத கேட்க மாட்டாங்க. ஆமாண்டா, வா நாம அங்க போய் பேசலாம். ஒன்றும் பெரிய வேலை இல்லடா. எங்க அம்மா ஒரு நாள் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு 2 விதைய எங்க தோட்டத்துல தூக்கி போட்டாங்க. ஒரு வாரத்திலேயே விதை முளைச்சி செடியாயிடுச்சு. இன்னொரு வாரம் விட்டிருந்தா காயே காய்ச்சிருக்கும் போல. ஆனா அது தெரியாம எங்க அப்பா தான் அந்த செடியை வெட்டிட்டாரு. வியாபாரத்தை பத்தி சொல்ல சொன்னா உங்க வீட்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. டே, நான் சொல்றத பொறுமையா கேளு. அடுத்து வரப்போறது வெயில் காலம். எல்லாரும் எலுமிச்சம்பழ சாறு வாங்கி குடிப்பாங்க. நாம எப்படியாவது ரங்கையா தாத்தா தோட்டத்துல இருக்க எலுமிச்சம் மரம், அதுல இருந்து எலுமிச்சம்பழத்தை திருடணும். ஒரு எலுமிச்சம்பழத்துல 4 விதையாவது இருக்கும். திருப்பதியோட வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்குல்ல, அந்த 4 விதையும் அங்கேயே நம்ம புதைச்சி வைக்கலாம். செடி வளர்ந்து காய் கிடைச்சா நாம ஒரு வியாபாரமே ஆரம்பிக்கலாம்ல. எல்லாம் சரிதான். அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நாம எதுக்கு திருடணும்? தாத்தா கிட்டேயே போய் எலுமிச்சம்பழம் கொடுங்கன்னு கேட்டா அவரே கொடுத்துட்டு போறாரு. எங்க அப்பாவுக்கு தான் அவரை நல்லா தெரியுமே. அது எதுக்குடா? ஒரு எலுமிச்சம்பழம் எங்க வீட்ல கூட தான் இருக்கு. அதுக்கு போய் எதுக்கு திருடணும்? இந்த மாதிரி திருட்டுத்தனலாம் எதுவும் வேண்டாம். ₹1 கொடுத்து எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிட்டு வரலாம். சரிடா, என் வியாபாரத்துல நீங்க யாரும் பங்குதாரராக வேண்டாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழ திருட இவ்வளோ பயப்படுறீங்க. நீங்க எப்படிடா வாழ்க்கையில முன்னேற போறீங்க? நான் ஒன்றும் சும்மா சொல்லல. நாம வளர்க்குற செடி எதையும் வாங்கிக்கிட்டு வந்து வளர்க்க கூடாது. அது மட்டும் இல்ல, ரங்கையா தாத்தாவோட தோட்டத்துல இருக்கிற மரத்துல எலுமிச்சை சாறு அதிகமா இருக்கும். அவர்கிட்ட எலுமிச்சம்பழத்தை கேட்டா நாளைக்கு நானும் பங்குதாரரா வரேன்னு சொல்லுவாரு. அதனால தான் அதை திருடிடலான்னு சொன்னேன். அப்படி எல்லாருமே பேசி முடிவெடுத்து ரங்கைய தாத்தாவோட வீட்டுக்கு போனாங்க. அதுக்குள்ளார கொஞ்சம் இருட்டும் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி திருடுறதெல்லாம் எனக்கு சுத்தமா வராது. ஆனா வேற வழி இல்ல. என்னடா பண்றது? சின்ன வயசுல ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி ஏன் திருட போறோம்? சும்மா பேசாம யாருனா போய் எலுமிச்சம்பழம் பறிச்சிட்டு வாங்க. எனக்கு பதட்டமா இருக்குடா. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த எலுமிச்சம்பழம் மரத்துக்கிட்ட வந்துடுறேன். நீங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழம் மரத்துக்கிட்ட வந்துடுங்க. அப்படின்னு சொல்லி அகில் கொஞ்ச தூரம் போய் அவனுடைய மனசுக்குள்ள இப்படி நினைச்சான். அப்பாடா, இத்தோட இவனுங்க எல்லாரும் தொலைஞ்சானுங்க. என் கூடவே ஒட்டிக்கிட்டு அவனுங்களும் வளர்றதில்ல, என்னையும் வளரவே விடுறதில்ல. பட்டணத்துல ஒரு பெரிய கம்பெனில வேலை இருக்குதாமா. அந்த விஷயம் தெரிஞ்சா இவனுங்களும் கூட வரேன்னு சொல்லுவானுங்க. இவனுங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டி விட்டுட்டானா என் பக்கம் கூட வரமாட்டானுங்க. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அகில் அந்த எலுமிச்சை மரத்துக்கு சொந்தக்காரன ரங்கையா கிட்ட போய் சொன்னான். ரங்கையா தாத்தா, ரங்கையா தாத்தா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் தோட்டத்துல பாரு. என் நண்பர்கள் எல்லாம் எலுமிச்சம்பழம் திருட போறாங்க. என்னடா அகில், எதுவும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என் தோட்டத்துல இருக்கிற எலுமிச்சம்பழத்தை யாரு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதைத்தான் உன்னுடைய நண்பன் நரேஷ் கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அதுக்கு போய் அவன் திருடிட்டான்னு சொல்றியப்பா. உனக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பழத்தை பறிச்சுக்கப்போ. ஐயோ தாத்தா, ஒரு பழம் 2 பழம் பறிச்சிட்டு போனா பரவாயில்ல. அவங்க உன் செடியில் இருக்கிற மொத்தத்தையும் பறிச்சிட்டு போய் வியாபாரம்ல பண்ண போறானுங்க. இது வரைக்கும் ஒரு 500 பழத்தை பறிச்சிருப்பானுங்க. என்னது? அப்படியா? 500 பழத்தையா பறிச்சானுங்க? ஆனா என் எலுமிச்சை மரத்துல பழம் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. இந்த விஷயத்த ஏன் நீ முன்னாடியே சொல்லல? இல்ல தாத்தா, என் நண்பர்களை காட்டி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா உனக்கு நடக்கிறது அநியாயம் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ, சீக்கிரம் போய் எலுமிச்சம்பழத்தை காப்பாத்திக்கோ, நான் வரேன். அப்படின்னு சொல்லி அகில் அங்கிருந்து போயிட்டான். அப்ப ரங்கையா தோட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போனப்போ அகில் சொன்ன மாதிரியே திருப்பதி, நரேஷ், சாய் 3 பேருமே எலுமிச்சை பழத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில ஒரு எலுமிச்சை பழமும் இருந்துச்சு. ஏண்டா, என் மரத்துல இருக்கிற எலுமிச்சை பழத்தை திருடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொன்ன உடனே திருப்பதி பக்கத்து ஊருக்கு போற ஒரு மாட்டு வண்டியில ஏறி உக்காந்துட்டான். சாய், நரேஷ் 2 பேருமே
அங்கிருந்து ஓடிட்டானுங்க. அவங்க பின்னாடியே பலசாலியான ரங்கையாவும் ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா சாய் நரேஷ் 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. நரேஷ் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான், சாயும் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். இது இப்படி இருக்கும்போது ஓடி போற பதட்டத்துல அவங்க பறிச்ச அந்த ஒரு எலுமிச்சை பழத்தை கூட ரங்கையாவோட தோட்டத்திலேயே போட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, இத்தனை நாளா எனக்கு தெரியலையே. ஏதோ அந்த அகில் பையன் வந்து சொன்னதால தான் என் மரத்தில் இவ்வளோ காய் காய்க்குதுன்னு எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் அந்த நரேஷ் என் நண்பனோட பேரன். நானும் அவனுக்கு தாத்தா மாதிரி தான். தாத்தா தோட்டத்தில் திருடுறோன்னு எங்கேயாவது அவனுக்கு எண்ணம் இருக்கா? இவனுக்கெல்லாம் இப்படி புத்தி சொல்லக்கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வர சொல்லி பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு ரங்கையா நரேஷோட வீட்டுக்கு போய் நரேஷோட அப்பா கிட்ட இப்படி சொன்னாரு. டே மாதவா, என்னடா புள்ளைய இப்படி வளர்த்து வச்சிருக்க? அவன் என் எலுமிச்சை தோட்டத்துல இருந்து 500 பழத்தை பறிச்சிருக்கானா. இன்னைக்கு பழம் பறிக்கும் போது என்கிட்ட மாட்டிக்கிட்டான். உடனே ஓடி வந்துட்டான். என்ன சித்தப்பா சொல்றீங்க? என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல. அவனுக்கு படிப்பு வராது, அதனால சும்மா இருக்கான்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக திருடுற அளவுக்கெல்லாம் என் புள்ள போக மாட்டான். உன் புள்ள இல்ல, நீ விட்டு கொடுப்பியா? சரி, இது எல்லாத்தையும் நாளைக்கு பஞ்சாயத்துல பேசிக்கலாம். இப்பவே போய் உடனே பஞ்சாயத்தை கூட்ட சொல்றேன் அப்படின்னு ரங்கையா உடனடியா பஞ்சாயத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட தலைவரான சீதாராமையா கிட்ட போய் சொன்னாரு. அப்படி கொஞ்ச நேரத்திலே அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ரங்கையா, திடீர்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கியே, எதுக்காக? ஐயா, இந்த மாதவன் இருக்கானே, இவனை என் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட இவன் என் எலுமிச்சை தோட்டத்துல இருந்து திருடி அதை வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறான். இல்லைங்க ஐயா, நான் எலுமிச்சம்பழத்தை திருடல. ஆமா, அவன் திருடல, ஆனா புள்ளைய விட்டு திருடி இருக்கான். ஐயா, உங்களுக்கு தான் தெரியும்ல, என் தோட்டத்துல ஒரு எலுமிச்சம்பழ மரம் இருக்குதுன்னு. இந்த நரேஷும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து தினமும் என் எலுமிச்சை மரத்துல இருந்து பழத்தை திருடி இருக்கானுங்க. 500 பழத்தையாவது திருடி இருப்பானுங்கன்னு அவன் நண்பன் அகிலே வந்து சொன்னான். இது எவ்வளவு அநியாயம்! உண்மையிலேயே மாதவையாவோட புள்ளையும் அவன் நண்பர்களும் சேர்ந்து ஓ மரத்துல இருந்து 500 பழங்களை பறிச்சதுக்கு உன்கிட்ட சாட்சி இருக்கா? இல்லைங்க ஐயா. சரி, நீ சொல்றதே உண்மையா இருக்கட்டும். ஆனா மரத்துல இருந்து பழங்கள் குறையிற மாதிரி உனக்கு தோணி இருக்கா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்னைக்கும் அப்படி தோணுனதில்ல. ஒருவேளை தோணி இருந்தா நானே கவனமா இருந்து திருடனை பிடிச்சிருப்பேன். நரேஷ், என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. உனக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கு. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம நடந்தது என்னங்கிறத அப்படியே சொல்லு. ஊரோட தலைவர் அப்படி கேட்ட உடனேயே நரேஷ் அழுதுகிட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அத அப்படியே அவர்கிட்ட சொன்னான். இதுதான் நடந்தது. நாங்க திருடணும்னு நினைக்கவே இல்லை. அகில் தான் எங்களை கட்டாயப்படுத்தி திருடுறதுக்கு அனுப்பி வச்சான். சரி, உன் கூட இருந்த சாய வர சொல்லு. உடனே சாய் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல திருப்பதியும் அங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொன்னான். அப்பதான் அகிலோட அப்பாவான ராமையா இப்படி சொன்னாரு. இவனுங்க உருப்படாம ஊரை சுத்திக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுங்க. தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட உடனே எந்த தப்பும் பண்ணாத என் புள்ள மேல பழிய தூக்கி போடுறானுங்க. என் புள்ள பட்டணத்துல வேலைக்கு சேர்றதுக்காக ஏதோ படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். பாவம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரி, எதுக்கும் உன் பிள்ளைய பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. அப்படியே ரங்கையா, இந்த நரேஷ் எலுமிச்சம்பழத்தை திருடிட்டு ஓடி வரும்போது அந்த பழத்தை தோட்டத்திலேயே போட்டுட்டானாமே, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வா. அப்படி ஊரோட தலைவர் சொன்னதுனால ராமையா போய் அவருடைய புள்ளியான அக்கில கூப்பிட்டுக்கிட்டு வந்தான். இந்த பக்கம் ரங்கையாவும் அவருடைய தோட்டத்துக்கு போய் கீழே விழுந்திருந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தாரு. சரி, நீங்க 4 பேருமே நல்ல நண்பர்கள். நீங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நான் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கையில வைப்பேன். யாருடைய கையில இந்த எலுமிச்சம்பழத்தை வச்ச உடனே அது 4 பங்கா பிரிஞ்சு போகுதோ அவங்க தான் உண்மையான திருடன். அப்படின்னு சொல்லி தலைவர் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழத்தை முதல்ல நரேஷோட கையில வச்சாரு. ஆனா அது அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயோட கையில வச்சு திருப்பதி கையிலயும் வச்சாரு. கடைசியா அகிலோட கையில வச்சாரு. எல்லாரோட கையில வச்சப்ப அந்த எலுமிச்சை பழம் சரியாதான் இருந்துச்சு. ஆனா அகிலோட கையில அது வச்ச உடனேயே அது 4 பங்கா பிரிஞ்சு போச்சு. பாத்தியா ரங்கையா, ஓ 500 எலுமிச்சம்பழத்தை திருடினது அகில் தான் அப்படின்னு ஊர் தலைவர் கோவமா சொன்னதை பார்த்து பயந்து போன அகில்
நடந்தது என்ன அப்படிங்கறத அப்படியே சொன்னான். ஐயா, நான் அந்த 500 பழத்தை திருடவே இல்லைங்க ஐயா. ஆனால் இவங்களை திருட சொல்லி சொன்னது நான் தான். ஏன்னா எனக்கு நாளைக்கு ஒரு வேலைக்கான பரீட்சை இருக்கு. அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா இவங்களும் கூட வரேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வேற வழி இல்லாமல் பொய் சொல்லிட்டாங்க ஐயா. எனக்கு தெரியும், ஒரு மரத்தில் 500 எலுமிச்சம்பழம் காய்க்கணும் அப்படின்னா அதுக்கு 5 மாசமாவது தேவைப்படும். அத்தனை பழம் திருட்டு போச்சுன்னா நிச்சயம் அந்த மரத்தோட முதலாளிக்கு அது தெரிய வரும். குற்றம் சுமத்தின 3 பேருமே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ஆனா நீ வரல. அப்பவே யாரு குற்றவாளின்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஒரு எலுமிச்சம்பழத்தை நாளா வெட்டி அவங்க கையில வைக்கும்போது வெட்டினது தெரியாத மாதிரி அதை அழுத்தி வச்சேன். ஆனா உன்னுடைய கையில அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கும்போது நானே அதை 4 பங்கா பிரிச்சு வச்சேன். ஒருவேளை உங்க 4 பேரையும் ஒன்னாக்கணுமே தவிர பிரிக்கக்கூடாது. வேலை தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்க 4 பேருக்கும் நான் வேலை வாங்கி கொடுக்கறேன். 4 பேரும் ஒழுங்கா வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி பஞ்சாயத்துக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். டே மாதவா, சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்துருக்கேன். ஆனா யாரோ சொன்னதை கேட்டு உன்னை நான் கண்டபடி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. சித்தப்பா, நீங்க பெரியவர், அப்படி பேசாதீங்க. ஏதோ பசங்க பண்ணது இப்படி ஆயிடுச்சு, விடுங்க. அப்படி அந்த கிராமத்துல நடந்த அந்த சம்பவம் எல்லா ஊருக்கும் தெரிஞ்சு அந்த ஊரோட தலைவரோட புத்திசாலித்தனத்தை எல்லாருமே பாராட்டினாங்க.